ஒரு மனிதருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு பெரிய குருட்ட போய் கேட்டாரு. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது சொன்னாங்க, நீங்க நல்லா படிச்சுட்ட நிறைய மார்க் எடுத்தனா அதுதான் பெரிய நிறைவுன்னு சொன்னாங்க. நல்லா படித்த நல்ல மதிப்பெண்கள் வாங்க கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் சொன்னாங்க நல்ல வேலைக்கு போயிட்டா வாழ்க்கை நிறைவா இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நல்ல வேலைக்கு போனேன். அப்புறம் சொன்னாங்க நல்ல வேலை கிடைக்கணும், அதுதான் வாழ்க்கையோட நிறைவான ஒரு ஆணுக்கு நிறைவுன்றது அதுதான் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைவான அதே மாதிரி பெண்ணுக்கு என்ன சொன்னாங்க, திருமண வாழ்க்கை பண்ணு, அது மூலமா ஒரு குழந்தை பேரு கிடைக்கும் பொழுது பெண்மை நிறைவடைகிறாள், ஆண்மையும் நிறைவடைகிறது, அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி திருமணம் நடந்தது. அப்புறம் வாழ்வியல் தேவைகள், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வீட்டை நல்லா வச்சுக்கணும், அப்ப நிறைவா இருக்கும்னு சொன்னாங்க. இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில பண்ணி முடிச்சிட்டேன், ஆனா இன்னும் எனக்கு நிறைவாவே இல்ல, இதுக்கான பதில நீங்க எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நிறைவுன்றது எதுலயுமே இல்ல, உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னாரு, உங்களுக்கு என்ன குருவே, நீங்க வெளிய வந்துட்டீங்க, உங்களுக்கு குடும்பம், குழந்தை, இஎம்ஐ கட்டணும், பணம் சம்பாதிக்கணும், ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணணும், சேவ் ஃபார் த வின்டர்ன்ற கான்செப்ட்லாம் உங்களுக்கு கிடையாது. ஆனா நான் மனிதனாக பிறந்து விட்டேன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, இதெல்லாம் நினைக்கும் பொழுது என்னால நிறைவாவே வாழ முடியல அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு தெளிவான விளக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, அப்போ உன் நிறைவுன்றது உன்னுடைய நினைப்புல மட்டும்தான் இருக்குது, வேற எதுலயுமே இல்லைன்னு அவர் திருப்பி சொல்றாரு. ஆனா இந்த மனிதருக்கு கன்வின்ஸ் ஆகவே இல்லை. ஓகே, உங்களுக்கு இதுக்கு பதில் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி ஒரு இடத்துக்கு போங்க. அந்த இடத்தில் ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்கு உள்ளாக ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைவாய் வாழ்வது எப்படி அப்படின்ற புத்தகம் இருக்குது. நீங்க இப்ப அதை எடுத்துட்டு வாங்க. இவர் போறாரு. ஒரு 10 அடி போனோடனே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து, என்ன குருவே, ஆனா அந்த பெட்டிக்கு மேல ஒரு பாம்பு இருக்கும், நீங்க அந்த பாம்பை எடுத்து போட்டு அந்த புக்கை எடுத்து படிச்சிருங்கன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே இந்த அன்பருக்கு பயம் வந்துருச்சு. என்னது, பெட்டிக்கு மேல பாம்பா, அதை எடுத்து போட்டு எப்படி எடுக்கிறது, பாம்புனாலே படையே நடங்கும், சாதாரண மனிதன் எப்படி நடுங்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த பெட்டி இருக்க இடத்த நெருங்கிட்டாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பெட்டியை பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கிறாரு. திரும்பி பாக்குறாரு, நிக்கிறாரு, திரும்பி பாக்குறாரு, நிக்கிறாரு. ஈவினிங் வரைக்கும் ஆனோடனே இந்த குருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. என்னடா, நம்ம அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வர சொன்னோம், அந்த மனிதர் பதில் தெரியாம போமாட்டேன்னு வர ரொம்ப ஒத்த கால நிக்கிறாரே, சரி நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தோன்னா, காலையில எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துலயே அவர் இருக்கிறாரு. என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல குருவே, எனக்கு பதில் தெரியணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் அந்த புத்தகத்தின் மேலே பாம்பு இருக்குதே, அதை எப்படி நான் தூக்கி போட்டு எடுக்கணும், அதுதான் எனக்கு ஒரு உயிர் பயமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அந்த பெட்டிக்கு மேல இருந்தது பாம்பு இல்ல, ஒரு நூல். காற்றுனால அந்த நூல் ஆடிக்கிட்டே இருக்க இருக்க இவருக்கு மனசுல என்ன தோணுனா, பாம்பு ஆடிட்டே இருக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த நூலை எடுத்து போட்டு அந்த புத்தகத்தை எடுத்து அவர் கையில கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகியல் இன்பம் அப்படின்றது ஒரு நினைப்பு மட்டும்தான் அப்படின்னு நீங்க வச்சு அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உண்மையான இன்பம் அப்படின்றது இந்த பெட்டிக்குள்ள இருக்குதுல்ல, அந்த மனதில் தோன்றும் உங்கள் எண்ணங்கள் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நான் உங்களுக்கு இதை சொல்ல ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு ஒரு நிறைவு வரவே இல்லை. சோ இந்த நிறைவு வரலைன்னா அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன்னா, மன நிறைவு உங்களிடம்தான் இருக்கிறது அப்படின்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல தருணங்கள், எல்லா செல்வங்களும் நம் வாழ்க்கையில இருந்த போதும் நமக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் நிறைவை கொடுக்க மாட்டேங்கிறது. அப்படின்ற தருணத்தில் தான் நாம் எல்லோரும் வேதாத்திரியத்தை நோக்கி பயணிக்க தொடங்கினோம். நாம் குரு பிரான் என்ன செய்தார்கள், தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, உயிர் பயிற்சி எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார்கள். நாம் தினமும் காலையும் மாலையும் தவறாத உடற்பயிற்சி செய்கிறோம், அகத்தாய்வு செய்கிறோம், உயிர் பயிற்சி செய்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், எல்லாம் நாம செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் நமக்கும் சில நேரங்கள்ல என்ன தோணும், ஆஹ் சில நேரங்கள்ல குடும்பத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்திருக்கிறாங்க அப்படின்ற போது முதல் வேலை நம்ம பண்றது என்னன்னா, அப்படியே தூக்கி எக்ஸசைஸ் பண்றது நாளைக்கு பண்ணிக்கலாம், சரி இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணா நாளைக்கு மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணும், ஏதாவது ஒரு விஷயம் தான் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்துல நமக்கு சில நேரங்கள்ல தோணும்,
நம்ம இல்லறம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அந்த மனிதருக்கு தோணும் அதே நமக்கு தோணும். நம்மளும் ஒரு குரு மாதிரி வெளியே போயிட்டு காட்டுக்கு போயிட்டு இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க உட்கார்ந்து நம்ம ஃபுல்லா பண்ணிட்டோம்னா நம்மளும் ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ணலாம், அப்படி இன்னும் உணர்ந்து காயக்கல்ப பயிற்சி பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம்ல அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தோன்றி இருக்கும். இப்படி நமக்கு தோன்றியது நம் மகானுக்கு கேட்டது போல. அதனால்தான் மகான் அதற்கு பதிலாக நமக்கு ஒரு கவிதை கொடுத்திருக்கிறாங்க. இல்லறமும் துறவறமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இல்லறம் என்பது வேறு, துறவறம் என்பது வேறு, அப்படிதான் நம்ம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். இல்லறத்தில் இன்ப துன்பம் இயல்பறிந்து, இன்பமும் துன்பமும் நம் வாழ்வில் ஒரு பகுதிதான் அப்படின்ற இயல்பை நமக்கு என்னைக்கு புரியுறதோ, எண்ணத்தை பயன்படுத்தும் தவத்தினால். தவம் ஏன் செய்யறோம்? தவம் செய்யும் பொழுது நம் மன அலைச்சூழலானது படிப்படியாக குறைகிறது. அந்த படிப்படியாக குறையும் பொழுது நமக்கு முதலாவதாக அந்த அகத்தாய்வு பயிற்சியில எண்ணம் கொடுத்திருக்கிறாங்க. எண்ணம் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி செய்யும் பொழுது நம் மனமானது அந்த பண்பட்ட நிலையினை அடைகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, இல்லறமும் துறவறமும் ஒன்று சேர்ந்து இணைந்த அறமாய் வாழும் முறையானது. அப்போ இல்லறமும் துறவறமும் இரண்டும் சேர்ந்துதான் அறமாய் வாழ வேண்டும். அறம் அப்படின்றதுக்கு நம்ம மகான் என்ன டெபினிஷன் கொடுக்கிறாரு? அறமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒழுக்கமானதொரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த ஒழுக்கத்துக்கு நம்ம மகான் என்ன டெபினிஷன் கொடுத்திருக்காங்க? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் செய்யாத இன்பமே மட்டும் செய்யும் செயல்களை செய்ய வேண்டும். இந்த செயல்கள் எங்க செய்ய வேண்டும்? இல்லறத்தில் இருந்து கொண்டே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஈகை. ஈகைன்றது எப்படி இருக்கும்? நாம் ஈகைன்றது எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளையோ நாம் அறிவையோ கொடுப்பது ஈகைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, அது உண்மையாலுமே ஈகை தான். அந்த ஈகை எப்படி இருக்கணும் அப்படின்னு மகா நமக்கு டெபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, நிஷ்காமிய கர்மமாக நாம் இந்த சமுதாயத்திற்கு செய்யும் அந்த ஈகையானது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்முடைய சமுதாய கடமையாக அந்த ஈகையை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. கடமை கடமை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குடும்பத்துல இல்லறத்துல இருக்கிற முதல்ல நமக்கு செய்யற கடமை, உடற்பயிற்சி, உயிர் பயிற்சி, உளப்பயிற்சி செய்யறது நமக்கு நாம் செய்யும் முதல் கடமை. அப்புறம் நாம் பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, கணவருக்கு செய்யும் கடமை. இந்த மூன்றையும் நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே அறமாய் வாழும் இந்த வாழ்க்கை வாழத் தொடங்கி விட்டால் இல்லறத்தில் வழுவாத துறவியரோ, இதை நம்ம செஞ்சிட்டாலே போதும். நாம் யாருக்கு சமமாக இருக்கிறோம்? குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு காட்டுல போய் தவம் பண்ணுவாங்கல்ல, அவங்களும் நாமும் சமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லையற்ற மகிழ்ச்சியிலே இணைந்து விட்டோம். இந்த நிலையை உணர்ந்து விட்டால், டிட்டாச் அட்டாச்மெண்ட் அப்படின்ற நிலையை நம்ம உணர்ந்து விட்டால் எல்லையற்ற மகிழ்ச்சி. அந்த துறவி சொன்னார்ல, அங்க பாம்பு இருக்கு, பாம்புக்கு கீழே ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ரகசியம் என்ன அப்படின்றத நம் மகான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. இல்லறத்திலே துறவறம் வாழுங்க, அந்த இல்லறத்தில் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழுங்க. அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உங்க எண்ணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே நாம் இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படிதான் நாம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி வருகிறது. என்ன மாதிரி கேள்வி வருகிறது? எண்ணத்தெல்லாம் சரி பண்ணிட்டு சரியாதான் பண்றோம். ஆனா என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன ஃப்ரீக்வன்சில நமக்கு ப்ராப்ளம் வருது. இந்த அந்த ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்துல இது வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ண எல்லா ஒரு விஷயம் என்ன ஆயிடுது, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு நமக்கு சினம் வந்துருது. அதற்காக தான் மகான் நமக்கு அருகுண சீரமைப்பும் கொடுத்திருக்கிறார்கள். அகத்தவம் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி அருகுண சினம் தவித்தல் அப்படின்றத ஒரு பயிற்சியாகவே நம்ம கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இருந்த தவம் பண்ணி அதே ஃப்ரீக்வன்சில இருக்கும்பொழுது இல்லறம் அப்படிங்கும் போது சில குழப்பங்கள் வருவது தவிர்க்கவே முடியாது. ஒருவேளை அந்த நேரத்துல நம்ம என்னவா மாறணும்? துறவியா மாறினோம். தள்ளி இருந்து அதை ஒரு சாட்சி பாவமா நம்ம பார்க்க தொடங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நிறைவாய் வாழ முடியும். அப்போ யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் நான் துன்பம் கொடுக்காமல் இருக்கிற இந்த வாழ்வு தான் சிறப்பான வாழ்வு. இதைதான் வேதாத்திரியம் 2 அடிகளை நமக்கு கொடுத்து விட்டது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு முதல்ல கொடுக்கிறது நம் இல்லற கடமைகள், இரண்டாவது நாம் செய்யறது சமுதாய கடமைகள். துன்பப்படும் உயிர்களுக்கு
என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். மொத்த வேதாத்திரியோட சாராம்சம் இது ரெண்டையும் நாம் ஃபாலோ விடாது பண்ணோம் அப்படின்னா நாம் நிறைவாய் வாழ்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இது எல்லோருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் இந்த ஒரு குழப்பமான நிலைமை வந்திருக்கிறது. நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புத்த பெருமான் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு புத்தர் அப்படின்னாலே ஒய்ஃபை விட்டுட்டு காட்டுக்கு போனாரு, அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. அப்போ காட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் திரும்பி வராரு. எல்லாரையும் பாக்குறாரு, குடும்ப நண்பர்களை பார்த்து கடைசியாக அந்த யசோதரா அவரோட மனைவிட்ட போறாரு. அப்போ அவங்க மனைவி இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, இந்த ஊரும் சமுதாயம் என்னை பத்தி என்ன பேசும்? ஏன் உங்களுக்கு அந்த ஞானம் தான் வேணும் அப்படின்னா உங்களால வீட்டுல இருந்து அந்த ஞானத்தை அடைய முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ புத்த பெருமான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு காட்டுக்கு போன பின்புதான் தெரிந்தது இதே ஞானத்தை, இந்த ஞானத்தை நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் எனக்கு கிடைத்து விடும். ஞானத்திற்கு இடம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆகவே நாம் அனைவரும் இல்லற வாழ்வில் கடமைகளை முழுமையாக உணர்ந்து செய்வோம். சமுதாய கடமைகளை கருணையோடு செய்து நிறைவாய் வாழ்வோம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.